புதுச்சேரியில் பாஜக நிர்வாகிகள் 50 பேர் திடீரென ராஜினாமா செய்துள்ளதாக புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக தலைவர் சோமசுந்தரம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியில் பல ஆண்டுகளாக பாஜக கட்சிக்காக கடுமையாக உழைத்து மாநிலத்தில் முதன்மையான நிர்வாகிகளை தொகுதியில் இருந்து உருவாக்கியுள்ளோம் என்றும், தற்பொழுது புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மாநில தலைவர் செல்வ கணபதி கட்சியின் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் சர்வாதிகார போக்கில் கட்சி நிர்வாகிகளை நியமித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், கடந்த காலங்களில் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கியுள்ளார் என்றும், இவை பாஜகவின் உண்மை தொண்டர்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்பொழுதைய தலைவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரசுக்கு ஆதரவளித்து பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தவர் என்றும், இன்று கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயல்களில் ஈடுபடுகிறார் என்றும், ஆகையால் தொகுதி தலைவர் சோமசுந்தரம் ஆகிய தான் மற்றும் தொகுதியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஆறுமுகம் மற்றும் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் கனகவல்லி மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், தொகுதி துணைத் தலைவர் ஆனந்த்ராஜ் மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளில் இருந்து இன்று முதல் விடுவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக ஒரு அற்புதமான கட்சி, தொடர்ந்து அதனுடைய தலைவர்கள் தியாகம் செய்தவர்கள் என்றும், எனவே நாங்கள் தொடர்ந்து பாஜகவில் நீடிப்போம், இவரது தலைமையின் கீழ் எவ்வித பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவுபடுத்தி தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.